ஹலோ கைஸ், ஸோ இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிஷஸ் நிறைய பார்க்க போறோம். ஸோ ஒன்னும் ரெண்டு இல்லை, நிறைய வெரைட்டிஸ் ஃபுல்லாவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹெலிகாப்டர் ஃபிஷ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே ஸ்பாட்டட் பஃபர். ஸோ ஸ்பாட்டட் பஃபர்ல பிக் சைஸ், சரியான சைஸ். ஸோ இதெல்லாம் கிட்டத்தட்ட 4 inch பிளஸ் இருக்கும். 4 inch இல்லை 3+ inch இந்த மாதிரி ஒரு 3-4 சைஸ்ல இருக்கு. செம்ம குவாலிட்டியா வந்திருக்கு. ஸோ வெளியே நாய் குட்டி போட்டிருக்கு. ஸோ அதனால அப்பப்போ அந்த சவுண்ட் வரும். சரி, இது ஹெலிகாப்டர் ஃபிஷ் ஏன் சொல்றீங்கன்னா ஹெலிகாப்டர் மாதிரியே இருக்கும் பார்க்க. அப்படியே தலைகளை காமிக்கிற பாருங்க. சைடில் வின்ஸ்லாம் பார்க்க அப்படியே ஹெலிகாப்டர் மாதிரியே இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். தென் இந்த பஃபர்லாம் நீங்க உங்க டேங்க்ல ஸ்னெயில் இருக்குன்னா அது எல்லாமே ஃபீடா அது கொடுக்கலாம். தென் நீங்க சிக்கன் பீசஸா அப்படியே இதுக்கு ராவா கொடுக்க முடியும். சூப்பரா சாப்பிடும். கியூட்டான ஃபிஷ் ஆக்சுவலா. தென் இந்த பஃபர் நீங்க கையில் எடுத்தீங்கன்னா அப்படியே பந்து மாதிரி ஆகும். நம்ம டேங்க்ல ஆட் பண்றப்ப ஒரு வீடியோ கிளிப் சின்ன எடுத்து உங்களுக்கு அட்டாச் பண்ண முடியும். சைட்லேயே ஆட் பண்றேன். ஸோ இதில் 2 சைஸ் நம்மகிட்ட இருக்கு. இந்த மாதிரி பிக் சைஸ் வேணா நீங்க வாங்கிக்க முடியும். இல்ல ப்ரோ கொஞ்சம் ஸ்மாலா இருந்தாலே போதும் அப்படின்னா இந்த சைஸ் வாங்கிக்கலாம். இது எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து நம்ம பி பஃபர் வந்து 4 கிடைச்ச ஸ்டாக்ஸ் வந்தாலும் வரலாம். மேபி கிடைக்க மாட்டேங்குது, ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்ஸும் இருக்கும். அது வந்து ஃப்ரெஷ் வாட்டர், நீங்க அது ஆர்வ வாட்டர்ல கூட போட்டு வளர்த்துக்கலாம். பட் இது போர் வாட்டர், பிராக்கிஷ் வாட்டர் இருக்கு பாத்தீங்களா, அதாவது ஆறும் கடலும் கலக்கிற இடம் இருக்கு பாத்தீங்களா, அங்க இருந்தா இதெல்லாம் கேட்ச் பண்ணிட்டு வரது. இது எதுவுமே ப்ரீட் பண்ணி வர ஃபிஷ் கிடையாது, கேட்ச் பண்ணிட்டு வர ஃபிஷ். ஸோ அதனால நீங்க ஆர்வ வாட்டர்ல இவங்களை போட்டீங்கன்னா மிருகையா தான். ஸோ அதனால பெட்டர் நீங்க இவங்களை வந்து நல்ல ஒரு போர் வாட்டர் கண்டிஷன் பண்ண பழைய தண்ணியில யூஸ் பண்ணுங்க. பாதாம் மேலாம் போட்டு வைங்க. ரொம்ப கண்டிஷனா ரொம்ப நாளைக்கு நல்லாவே சர்வே ஆவாங்க. இதையும் பாட்டம் வந்து காமிக்கிறேன், சூப்பரா இருக்கும். ஸோ வெயிட்டா இருக்கு எல்லாமே. பாட்டம் எப்படி தெரியும்னு தெரியல, பட் நல்லா இருக்கும். இந்த ஃபிஷ் நேரில் பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும். சைடு வியூமே அவ்வளோ கியூட்டா இருக்கும். இந்த ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாவே இருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப 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 சீப்பான பட்ஜெட்ல எக்ஸாட்டிக் லுக்குள்ள ஃபிஷஸ். ஏன்னா இதெல்லாம் இந்தியன் நேட்டிவ் ஃபிஷ் தான். இது எதுவுமே இம்போர்ட் பண்ண ஃபிஷஸ் கிடையாது, இந்தியன் நேட்டிவ். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நம்ம ராமேஸ்வரம் அந்த மாதிரி சம்திங் இந்த கடல் இருக்க இடத்துல தான் பிடிச்சிட்டு வருவாங்க. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல நீங்க இந்த மாதிரி எக்ஸாட்டிக்கான லுக்குள்ள ஃபிஷஸ் வாங்கிக்க முடியும். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி சீப்பான பிரைஸ்ல எல்லா ஃபிஷ்ஷுமே கிடைக்காது. இது இன்னும் லோச்சஸ்லாம் நிறைய நம்ம இதில் எடுத்திருக்கோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு வேரியண்டா எடுத்து காமிக்கிறேன். ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு நேரில் பார்க்கவே அவ்வளோ ப்ரீமியமா பார்க்க நல்ல லுக்கில் இருக்கு. இந்த ஃபிஷ்லாம் இந்த என்கிட்ட நிற்கிற பாருங்க. ஸோ அப்படியே பாருங்க, ஒவ்வொரு ஃபிஷ் அந்த ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாவே இருக்கும். திரும்ப அந்த சைடு கேமரா பார்த்தாலே பயப்படுது. சரி, ஓகே, அடுத்த ஃபிஷஸ் போயிடுவோமா? ஸோ இதெல்லாம் பஃபர்ல ஸ்மால் அண்ட் பிக் இருக்கு. பிராக்கிஷ் வாட்டர் பஃபர், ஸ்பாட்டட் பஃபர்னு இதை சொல்லுவோம். ஓகே, தென் இதுவரை நம்ம வாழ்க்கையில் எடுத்ததுல ரொம்ப லோயஸ்ட் பிரைஸ் அரோனா பேபி. ஸோ இது வந்து ஆல்பினோ அரோனா. ஆல்பினோ அரோனா இந்த பிரைஸ்க்குலாம் வெளியே கிடைக்க சான்ஸே இல்லை. ஆல்பினோ அரோனால மினிமம் 3K 2.5K மேலே தான் இருக்கும். இது 2Kக்கு உள்ள இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் அரோனா எடுக்கிறது லிட்டில் ரிஸ்கி தான். உங்களால் சர்வே பண்ண வைக்க முடியும், அதாவது ஃபீட் பண்ண முடியும், ப்ராப்பராக வளர்த்துக்கலாம், தாராளமாக சூஸ் பண்ணுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப லோயஸ்ட் பிரைஸ்ல ஆல்பினோ ரெட் ஐ அரோனா இது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டால் நம்ம கிட்ட கிடைக்கும். இது நிறைய குவான்டிட்டி எடுக்க முடியும். பட் இருந்தாலும் ஸ்மால் சைஸ்ல எனக்கு அவ்வளோ ஐடியா இல்லை. ஏன்னா சின்ன சின்ன மீன்லாம் அரோனா நம்ம எக்ஸ்பென்சிவ் அமௌண்ட் போட்டு வாங்கி இந்த மீனுக்கு நான் ஃபீடிங் போட்டிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பென்சிவ் எனக்கு பேட் எக்ஸ்பென்சிவ் சின்ன அரோனா இருக்கு. இந்த சைஸ் ஓகே, இதோட குட்டியா நமக்கு வந்துருச்சு போன தடவை. ஸோ அதனால அந்த அரோனா நம்ம மேக்ஸிமம் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுவோம். ஸோ அதனால இந்த மாதிரி எடுக்கல. எனக்கு இதுவே கொஞ்சம் பெரிய சைஸாக கிடைச்சா கொஞ்சம் 6 பீஸ் 7 பீஸ் அந்த மாதிரி நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணலாம். நம்ம டேங்க்ஸ் நிறைய இருக்கு. கிளைமேட் இஷ்யூ இருக்கனால நம்ம உங்களுக்கு பல்க் அந்த மாதிரி எடுத்து வைக்கல. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லோ பட்ஜெட் ஸ்டிம்ஸ் பார்க்க போறோம். ஸோ இது கோஸ்ட் ஸ்டிம்ஸ் சொல்லுவாங்க. அப்படியே பாட்டம்ல காமிக்கிறேன். எவ்வளவு ஸ்டிம்ஸ் முட்டையோட இருக்கு பாருங்க. அதுல 1-2 முட்டையோட தெரியும். கேமரா தெரியும் தெரியல, நேரில் பார்க்க நல்லாவே தெரியும். தெரியுதா? இந்த மூலையில முட்டையோட இருக்கு பாருங்க. இதெல்லாம் இது இந்த ஃபிஷ்லாம் இந்த இதெல்லாம் எவ்வளவு கூட இருக்கு பாருங்க. ஸோ நிறைய இருக்கு ஸ்டிம்ஸ். ஸோ கோஸ்ட் ஸ்டிம்ஸ்னு இதை சொல்லுவோம். இதை வந்து ஒரு சில ப்ரொடக்டிவ் ஃபிஷ்க்கு ஃபீடிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலவங்க வளர்க்கவும் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்பவுமே ஒரு டிஃப்ரெண்டான கிரியேச்சர். தென் இதெல்லாம் நம்ம ஊர் ஏரி குட்டை ஃப்ரெஷ் வாட்டர் அந்த ஓட்ட தண்ணியிலேயே இதெல்லாம் கிடைக்கும். ஸோ இது வந்து பிடிச்சி வந்ததா ப்ரீட் பண்ணதான்ற எனக்கு ஐடியா இல்லை. ஏன்னா அவங்க லோ பட்ஜெட் இதெல்லாம் வந்து சில நேரத்தில் பிடிச்சிட்டு வருவாங்க. கேட்சப் ஃபிஷஸாகவும் அதெல்லாம் பிடிச்சிட்டு வருவாங்க. ஆமாம், பட் இருந்தாலும் வளர்க்க டிஃப்ரெண்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சீப்பான ப்ரைஸ் தான். இதெல்லாம் மொத்தமாக எடுத்தீங்கன்னா பீஸ் ஒரு 6 ரூபா 7 ரூபா 5 ரூபா இந்த மாதிரி கூட உங்களுக்கு கிடைக்கும். ஆமா, நீங்க எடுக்கிற குவான்டிட்டியை பொறுத்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இது நான் கிடைக்கும் சரி பல்கா போட்டோம்னு சொல்லி ஒரு 150 பீஸ் போட்டிருக்கேன். இந்த சைட்ல வந்து பாருங்க எவ்வளவு இருக்குன்ட்டு. அப்படியே நான் கூட காமிக்கிறேன். இந்த கவர் ஃபுல்லா உங்களுக்கு கவர்ல அந்த அளவுக்கு தெரிய மாட்டேங்குது, பட் நிறைய இருக்கு இந்த கவர் ஃபுல்லா. இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரை அப்படிமா. ஸோ அந்த எக்கோடலாம் இருக்கு பாருங்க. அந்த இது ஃபுல்லா எக், அந்த எல்லோ கலர்ல இருக்கு ஃபுல்லாவே எக். சும்மா அப்படி இருக்கு. ஓகே, கூட்டமாக சுற்றிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ எல்லாமே கோஸ்ட் ஸ்டிம்ஸ்.
ஓகே गाइस ஸ்ட்ரிம்ஸ் எடுத்து கொஞ்சம் நம்ம லோச்சஸ் பார்த்துட்டு திரும்ப ஃபிஷஸ்க்கு வரலாம். லோச்ல கிட்டத்தட்ட ஒரு 6 வெரைட்டிஸ்ல இருந்து 7 வெரைட்டிஸ் கிட்ட இப்போ கரண்டா ஸ்டாக் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாக்குறது ரெட் டைல் லோச். சோ இது ரெட் டைல் ஸ்குரில் லோச்னு சொல்லுவாங்க. ரொம்பவே ஒரு எக்ஸாட்டிக்கான கிரியேச்சர். இது அப்படியே பாட்டம் வியூல காமிக்கிறேன். இதோட டெயில் எட்ஜஸ் வந்து நமக்கு நல்ல ஒரு ரெட்னஸோட இருக்கும். இந்த ஃபிஷ் கிடையாது, அது ஏதோ மிஸ்டேக் வந்திருக்கு. இந்த இது பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க. ரொம்ப கியூட்டான ஃபிஷ் இது. ஸோ இதுல ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் பேர்ஸ் இருப்ப சரி, இல்ல ஒரு மேல் வந்து டாமினேட் பண்றப்பே சரி, அவ்வளவு அழகா தெரியும். ஏன்னா டெயில் வந்து அவ்வளவு இதா இது ஃபிளேம் மாதிரி அதோட டெயில் இருக்கும், எட்ஜஸ்லாம். ஸோ நம்ம டிஃப்ரெண்டான லோச்சு. ஸோ இது நம்மகிட்ட ஃபர்ஸ்ட் ரெட் டைல் லோச் அவைலபிள் இருக்கு. தென் அதுக்கடுத்து இந்த இதுல பேண்டட் ஆல்கே ஈட்டர்ஸ் அண்ட் டர்போ ஆல்கேட்டர்ஸ் 2 வெரைட்டிஸ் ஆஃப் ஆல்கே ஈட்டர்ஸ் இருக்கு. இதுல பேண்டட் ஆல்கேட்டர் அப்புறம் டர்போ ஆல்கே ஈட்டர்ஸ். உங்களுக்கு வியூ நல்லா இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல சின்ன சின்ன கிளிப்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இதுல இருக்கிறது பேண்டட் ஆல்கேட்டர் அண்ட் டர்போ ஆல்கேட்டர். தென் பேண்டட் லோச்னு சொல்லி ஒன்று இருக்கு. என்ன ப்ரோ இதுல இவ்வளவு வெரைட்டிஸ் கேட்டா ஆமா. ஸோ இது எல்லாமே பேண்டட் லோச் பேண்ட். இது ஸ்மால் சைஸ்ல இருக்கு. நமக்கு ஒரு 2 இன்ச்சுக்குள்ள தான் இருக்கு. 1.5 இருந்து 2 இன்ச்சஸ்க்குள்ள இருக்கு. பேண்டட் லோச் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான லோச். ஆமா. ஸோ இது எல்லாமே நம்ம மண்ணை கிளீன் பண்றது. நீங்க பிளான்டேஷன் டேங்க் வச்சிருக்கீங்க, இல்ல செமி பிளான்டேஷன், இந்த மாதிரி மணல் இந்த ஃபிஷ் கூட கிடையாது. இல்ல வேற ஃபிஷ் கூட மணலா போட்டீங்கன்னா அந்த ஆல்கேல எடுத்து சாப்பிடும். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான கிரியேச்சரா இருக்கும். ஸோ இது ஒண்ணு. தென் இவங்கலாம் பார் லாஸ்டா பார்க்கலாம். அப்புறம் இது கிரீன் கோரி ஆஸ் யூஷுவல் எப்பயும் வரதான். நம்ம தான் இப்போ 48 ரூபா 50 ரூபா இந்த மாதிரி ரேட்ல 58 இந்த மாதிரி ரேட்ல நம்ம கோரிஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதுல இருக்கலாம் கிரீன் கோரி ஃபிஷஸ். ஸோ இது வந்து ஆல்கேட்டிங்ல வர்றது கோரி. இந்த பாட்டம்லாம் இந்த சுத்தம் பண்ற மாதிரி கல் இடுக்கலாம் போய் மண்டை விட்டு சுத்தம் பண்ணிட்டே இருக்கும், மாஃப் போட்டுட்டே இருக்கும் இது. ஸோ அந்த மாதிரி கோரிஸ் இருக்கு. தென் இதுவும் ஆல்கேட்டர்ஸ் தான். ஸோ இதுல வந்து ஓகே கைஸ், தென் ஆல்கேட்டர்ஸ். இதுல 2 வெரைட்டிஸ் ஆஃப் ஆல்கேட்டர் இருக்கு. கோல்டன் ஆல்கேட்டர் அண்ட் சிஎம்எஸ் ஆல்கேட்டர். ஸோ ஆல்கேட்டர்ஸும் நம்ம தான் எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு மார்க்கெட்ல ரீட்டைலுக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுக்குறோம். ஸோ மேக்ஸிமம் இதோட பிரைசிங் ரீட்டைலுக்கும் ஹோல்சேலுக்கும் நடுவில் இருக்கும். ஸோ அதனால நிறைய கன்சியூமர் அவங்களுக்கு பிடிச்ச ஃபிஷ்ஷை ரொம்ப அஃபோர்டபுளா வாங்குவாங்க. பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு குவாலிட்டி, இந்த பிரைஸ் வெளியே கிடைக்கலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்க என்னோட வெப்சைட் போய் பார்த்தாலே தெரியும். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ இந்த டேங்க்ஸ் ஃபுல்லாவே நமக்கு ஃபிஷஸ் இன்னைக்கு ஃபுல் ஆக போகுது. ஸோ இதுல போட்டோன்னு தெரியுது. ஏன்னா இந்த லோச்சஸ் எல்லாமே என்ன செய்யணும், பாட்டம் தான் சுத்தம். ஸோ அதனால டேங்க் மேக்ஸிமம் நம்ம ஆட் பண்ணாலும் எம்டியா தெரியும். கொஞ்சம் இந்த ஸ்டாக் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற வெரைட்டிஸ் ஆஃப் டப்பி பால் எப்படி நம்ம திரும்ப ரீஃபில் பண்ணுவோம். ஸோ இந்த ஆல்கேட்டருக்கு அடுத்து வேற என்ன அப்படியே நம்ம டெட்ராஸ் கொஞ்சம் போயிடலாம். ஸோ இது வந்து நம்ம டெட்ரா கிடையாது, பார்புல வரும். செரி பார்பு நல்ல அடல்ட் சைஸ் இந்த இடத்துல இருக்கு. இந்த சைஸ் கிடைக்க நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ செரி பார்பு பொறுத்த நல்ல சில்லி ரெட்டா இருக்கும் மேல் ஃபுல்லா. ஃபீமேல் வந்து நல்ல ஒரு மேட் ஃபினிஷ், ஒரு ப்ரௌனிஷ் ரெட்டா தெரியும். ரொம்ப அழகா இருக்கும். நம்மகிட்ட என்னென்ன டெட்ராஸ் இருக்குன்னு சொல்லிடுறேன். மவுண்டைன் மீனோ இருக்கு, பிளாக் மவுண்டைன் மீன் இருக்கு, கிளவுட் மவுண்டைன் மீனோ இருக்கு. தென் அதுக்கு கோல்டன் அம்பர் டெட்ரா இருக்கு. அப்படியே அந்த டேங்க்ல இருக்கு, பார்த்து சொல்லிட்டே வரேன். தென் இந்த சைடு வந்தா பிளாக் நியான் டெட்ரா இருக்கு. இது போ உங்களுக்கு 10 பீஸ்க்கு மேல ஆர்டர் கொடுக்குறவங்க இருந்தா ஆல்பினோ நியான் டெட்ரா, கிரீன் நியான் டெட்ராவும் நம்மளால எடுத்துற முடியும். நார்மல் ரெகுலர் நியான் டெட்ரா அண்ட் கார்டினல் டெட்ரா இதெல்லாம் நாளைக்கு ஸ்டாக்ஸ் வருது. தென் வேற அடுத்த டேங்க்ல வந்து நமக்கு இது இருக்கு, ஹாக்கி ஸ்டிக்கும். அப்புறம் ஹாக்கி ஸ்டிக்ல பலூன் ஹாக்கி ஸ்டிக் இருக்கு. வேல்டெயில் ஹாக்கி ஸ்டிக்கும் 10 பீஸ் மேல எடுத்தீங்கன்னா அது வாங்கிக்கலாம். பிளட்ஃபின் டெட்ரா. ஆமா. தென் அங்க ரமினோஸ் இருக்கு, ரமினோஸ் டெட்ராஸ். ஆமா, ஒரு டேங்க்ல அங்க நிறைய வச்சிருக்கோம். ஸோ நம்ம சைட்ல போய் பாருங்க, எல்லா வெரைட்டிஸுமே அதில் அப்லோட் பண்ணிருப்பேன். ஸோ இந்த வீடியோ முடிச்சு நினைக்கிறேன். இப்போ எல்லோ பேன்செக்ஸ் இருக்கு, அதெல்லாம் வெளியே இருக்கு. தென் ஜீப்ரா வெரைட்டிஸும் நிறைய நம்மகிட்ட ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. ஸோ கிரிபான்சிஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து ஓரளவு நிறைய ஃபிஷஸ் இருக்கு. எல்லாமே சைட்ல அப்லோட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்க ஃபிஷ் நீங்க டேட்டா சைட்ல ஆர்டர் பண்ணுங்க. உங்களுக்கு என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் ஆகணும்னா எனக்கு வாட்ஸ்அப்ல ஆட்மின் குரூப் மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களை என்னோட குரூப்ல ஆட் பண்ணி விடுறேன். ஸோ அதில் வந்து ஸ்டாக்ஸ் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.